மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை முடக்கும் நோக்கில் பிபி ஜீராம் எனும் புதிய சட்டத்தை இயற்றிய மத்திய அரசு. சட்டப்பூர்வ உரிமை ரத்து. ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை என்பது இதுவரை சட்டம் அளித்த உரிமையாக இருந்தது. ஆனால் புதிய விதிகளின்படி அந்த சட்டப்பூர்வ உத்தரவாதம் நீக்கப்பட்டு நிர்வாகம் விரும்பினால் மட்டுமே வேலை வழங்கப்படும் என்ற நிலை உருவாகியுள்ளது. வேலை நாட்களில் கட்டுப்பாடு. விவசாய பணிகள் நடக்கும் அறுவடை காலங்களில் இனி 100 நாள் திட்ட வேலை வழங்கப்படாது. மேலும் தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை மத்திய அரசே தன்னிச்சையாக நிர்ணயிக்கும் அதிகாரம் கொண்டுவரப்படுகிறது. பஞ்சாயத்துகளின் அதிகாரம் பறிப்பு. கிராம சபைகளே இதுவரை வேலைகளை திட்டமிட்டு வந்த நிலையில் இனி டெல்லியில் இருந்தபடியே மத்திய அரசும் ஒப்பந்தக்காரர்களும் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். இது உள்ளாட்சியின் அதிகாரத்தை பறிக்கும் செயலாகும். மாநில அரசுக்கு நிதிச்சுமை. இதுவரை 100% ஊதியத்தையும் மத்திய அரசே வழங்கி வந்த நிலையில் இனி 40% தொகையை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுவதால் நிதி பற்றாக்குறையால் வேலைவாய்ப்பு முடங்கும் அபாயம் உள்ளது. ஊரக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை விக்சித் பாரத் GRAMG என பெயர் மாற்றம் செய்து புதிய சட்டமாக இந்திய அரசு கொண்டு வந்துள்ளது. 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாட்கள் வேலை வழங்குவதை உறுதி செய்தது. தற்போது இதனை 125 நாட்களாக இந்திய அரசு உயர்த்தியுள்ளது. GRAMG திட்டத்திற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. புதிய திட்டத்தின்படி மாநிலங்களை விட மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் உள்ளதாகவும் முன்பை விட அதிக பணத்தை மாநில அரசுகள் செலவழிக்க வேண்டும் எனவும் அவை குற்றம் சுமத்தியுள்ளன. மோடி அரசால் திட்டமிட்டு சிதைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை 100 நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்கவும் காங்கிரஸ் பேரியக்கம் இன்று நாடு முழுவதும் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. மக்களின் வேலை மற்றும் வாழ்வாதார உரிமையை புல்டோசர் கொண்டு தகர்க்கும் பாஜக அரசை எதிர்த்து நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகங்களில் இன்று சுமார் 7 லட்சம் பேர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக 100 நாள் வேலை திட்டத்தின் உள்ளடக்கத்தை நீர்த்து போகச் செய்யும் மோடி அரசை கண்டித்து சென்னை மற்றும் விருதுநகர் உண்ணாவிரத போராட்டம் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ராகுல் காந்தியின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை MLA அவர்கள் தலைமையில் சென்னையில் உண்ணாவிரதம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு, சசிகாந்த் செந்தில் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், ராஜேஷ்குமார், ரூபி மனோகரன், மெய்யப்பன், கோபண்ணா, அசினா சையத், சூர்யா ரஞ்சன் குமார், நடிகர் மன்சூர்